இறால் கிரேவியும் இறால் 65 தான் எங்களோட சண்டே ஸ்பெஷலாக இருந்துச்சு. மாமா கூட ஐயோ இது இறால் கேட்டிருக்காளே எவ்வளோ ரேட் இருக்க போகுது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டே போனாராம். நானும் கூட ரேட்டாக இருந்தால் சொல்லிடுங்க மாமா அப்படின்ட்டே நான். சூப்பர், நம்மளுடைய அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் பார்த்துக்கோங்க. பாதியை எடுத்து கிரேவி வச்சுட்டு பாதியை வந்து 65 போட்டு அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஈவினிங் போல் வந்து நான் என்ன பண்ணேன்னா உளுந்துக்கு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேங்க. நல்லா உளுந்த வடை போட்டு தான் மாமாவுக்கு கொடுத்தேன். கூடவே வந்து தேங்காய் சட்னியும் வச்சுருந்தேங்க. இந்த திருவிழானால தான் பார்த்துக்கோங்க மாமாவுக்கு லீவே கிடச்சது. இல்லைன்னா திருவிழாவுக்கு மறுநாளே பார்த்துக்கோங்க ஒர்க்கு தான். நம்ம பசங்க வருவாங்களா, அண்ணே அன்னதானம் இருக்குது, அண்ணே எங்கள் அக்கா வீட்டுக்கு விசேஷம்ன்ட்டு அம்பட்டு லீவை போடு. அப்புறம் தலைவர் மட்டும் போய் அங்கே என்ன செய்வார்? அதனால் பார்த்துக்கோங்க வீட்டில் தாங்க இருந்தார். மாமா வீட்டில் இருக்கிறனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்து ஸ்நாக்ஸாக வந்து போட்டு கொடுத்தேன்னு பார்த்துக்கோங்க. மற்ற நாள்லாம் போடுறது பெரிய விஷயம் கிடையாது. 8 8:30 வந்தால் ஸ்நாக்ஸை சாப்பிட்டா அப்புறம் சாப்பாடை எங்கே சாப்பிட்றது? அதனால தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ். நாள் வந்து நான் கேப்பையும் கருப்பு கவுனியும் அரிசியில் வந்து புட்டும் செஞ்சு கொடுத்தேங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. அன்னைக்கு டே எங்களுக்கு வந்து இப்படி தான் ஃபுல்ஃபில்லாக போச்சுங்க.